கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன். நம்ம தமிழ் அஸ்ட்ரோ ஏஐ சேனலுக்கு உங்களை எல்லாம் அன்போட வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அற்புதமான தலைப்பு பஞ்சபக்ஷியும் சரக்கலையும். இத பத்தின ஒரு அறிமுகத்தை தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோங்க. சித்தர்களோட ஞானத்துல இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் மனுஷனோட ஆற்றலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 பெரிய சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு பஞ்சபக்ஷி சாஸ்திரம், இன்னொன்னு சரக்கலை சாஸ்திரம். சிம்பிளா சொல்லணும்னா பஞ்சபக்ஷிங்கிறது நமக்கு வெளியில இருக்கிற காலத்தோட ஓட்டம், சரக்கலைங்கிறது நமக்கு உள்ள இருக்கிற நம்ம மூச்சோட ஓட்டம். எப்போ ஒருத்தர் தன்னோட மூச்சு காத்தோட தாளத்தை சரக்கலை இந்த பிரபஞ்சத்தோட கால ஓட்டத்தோட தாளத்தோட பஞ்சபக்ஷி ஒன்னு சேர்க்கிறாரோ அப்போ அவர் செய்யற காரியமெல்லாம் சித்தியாகிறதோட ரகசியத்தையே தெரிஞ்சுக்கலாமுங்க. இந்த முதல் வீடியோல இந்த 2 சாஸ்திரங்களோட அடிப்படையை நாம பார்க்கலாம். இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்துக்கலாமுங்க. முதல்ல பிராணன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிராணன்கிறது நாம சும்மா உள்ள இழுத்து வெளியே விடுற மூச்சு காத்து மட்டும் இல்லைங்க, அது இந்த பிரபஞ்சத்தோட ஜீவசக்தி. இந்த பிராண சக்திய பத்தி நாம ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் சரக்கலையே கத்துக்க முடியும். நம்ம மூக்கு வழியா வர்ற சுவாசத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து யோக நிலையில ரொம்ப நாளைக்கு வாழ்ற கலைய சொல்லி கொடுக்கறது தாங்க இந்த சாஸ்திரங்களோட நோக்கமே. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு 21,600 சுவாசம் இயற்கையாவே நடக்குதுங்க. இந்த சுவாசத்தோட எண்ணிக்கையையும் அதோட ஓட்டத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுதான் நம்ம ஆயுள கூட்டுறதுக்கு வழி பண்ணும். அடுத்ததா சரக்கலை சாஸ்திரம், அதாவது பிராண சக்தியோட சயின்ஸ். சரக்கலைங்கிறது நம்ம சுவாசத்தை ஒரு சயின்ஸ் மாதிரி ஆராய்ஞ்சு அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்ற கலைங்க. இதுல முதல் ஸ்டெப் நம்ம உடம்புல ஓடுற 3 முக்கியமான சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம உடம்புல பிராண சக்தி 3 முக்கியமான பாதை வழியா போகுதுங்க. அத நாடின்னு சொல்லுவாங்க. அது இடகலை, பிங்கலை, சுழுமுனை. முதல்ல இடகலை, இத சந்திர நாடின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இடது பக்கம் மூக்குல ஓடுற சுவாசம். இதுக்கு சந்திரனோட சக்தி இருக்குதுங்க, அதனால இதோட குணம் குளிர்ச்சியா இருக்கும். இது ஒரு பெண்மை தத்துவம். அமைதியா செய்யற வேலை, யோசிச்சு செய்யற கிரியேட்டிவான வேலைக்கெல்லாம் இந்த சுவாசம் ஓடுற நேரம் ரொம்ப நல்லதுங்க. 2வது பிங்கலை, இதுக்கு சூரிய நாடின்னு பேரு. இது நம்ம வலது பக்கம் மூக்குல ஓடுற சுவாசம். இதுக்கு சூரியனோட சக்தி இருக்குதுங்க, அதனால இதோட குணம் சூடா இருக்கும். இது ஆண்மை தத்துவத்தை காட்டுது. வீரம், வேகம், ரொம்ப கஷ்டமான வேலைகள், ஒருத்தர்கிட்ட போய் தைரியமா பேசணும்னா அப்போ இந்த சுவாசம் ஓடுறது ரொம்ப பலத்தை கொடுக்கும். 3வதா சுழுமுனை, இது இடது வலதுன்னு எந்த பக்கமும் இல்லாம 2 சுவாசமும் சமமாகி நம்ம புருவ மத்தியில ஓடுறது தாங்க சுழுமுனை. இத அக்னின்னு கூட சொல்லுவாங்க. இது ஆன்மீக சக்தி போற பாதை. தியானம் பண்றதுக்கும் ஞானம் அடையிறதுக்கும் இந்த நாடியோட இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம சுவாசம் எந்த பக்கம் ஓடுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. உங்க கைய மூக்குக்கு கீழே வச்சு பாருங்க. எந்த பக்கத்துல இருந்து காத்து வேகமா வெளியே வருதோ அந்த பக்கம்தான் சுவாசம் ஓடுதுன்னு அர்த்தம். இந்த சுவாச ஓட்டத்தை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதையெல்லாம் நாம வர்ற கிளாஸ்ல விரிவா பார்க்கலாம். அடுத்து நாம பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பத்தி பார்க்கலாமுங்க. காலத்தோட சூக்ஷ்மமான இயக்கத்தை 5 பறவைகளோட செயலா பிரிச்சு ஒவ்வொரு நேரத்தோட வலிமையையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு வழிகாட்டுறது தாங்க பஞ்சபக்ஷி சாஸ்திரம். இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை 5 பறவையா உருவகப்படுத்தி இருக்காங்க. அது என்னன்னா வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, அப்புறம் மயில். இந்த 5 பறவைகளும் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோட குறியீடுதாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிறப்பு பறவை, அதாவது சென்ம பக்ஷி ஒன்னு இருக்குமுங்க. ஒருத்தரோட நட்சத்திரத்தை வச்சோ இல்ல அவரோட பேரோட முதல் எழுத்த வச்சோ அவரோட சென்ம பக்ஷிய நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்ஷி தான் ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க அவரோட செயல்களோட தன்மையை தீர்மானிக்கிற சக்தியா இருக்குது. இந்த ஒவ்வொரு பக்ஷியும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 5 விதமான தொழில்களை செய்யுமுங்க. அது ஊன், நடை, அரசு, துயில், சாவு. ஊன்னா சாப்பிடுறது, இது ஒரு மத்தியமமான பலம் இருக்கிற நேரம். நடைனா நடக்கிறது, இது கொஞ்சம் பலம் கம்மியான நேரம்.
அரசுனா ஆள்றது இதுதாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம். இந்த நேரத்துல எந்த வேலை செஞ்சாலும் ஜெயிச்சிடலாம். துயில்னா தூங்குறது, இது பலவீனமான நேரம். சாவுனா இறந்து போன நிலை, இது ரொம்ப ரொம்ப பலவீனமான, எந்த செயலும் செய்ய முடியாத நிலை. இந்த 5 தொழில்கள்ல அரசு செய்யற நேரம் ஒரு வேலையை தொடங்குறதுக்கு ரொம்ப ஏத்த நேரம். அதே மாதிரி சாவு துயில் நேரத்துல செய்யற வேலைகள் தோல்வியிடதாங்க முடியும். இப்போ இந்த 2 சாஸ்திரத்தோட அடிப்படையையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கிழமைகளும் சுவாசமும். ஒவ்வொரு நாளையும் அதுக்கு சரியான சுவாசத்தோட ஆரம்பிச்சா அந்த நாள் முழுக்க நமக்கு வெற்றிதாங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள்லையும் காலையில சூரியன் உதிக்கும் போது நம்ம சுவாசம் பிங்களையில, அதாவது வலது பக்கம் மூக்குல ஓடணும். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள்லையும் காலையில இடகலையில, அதாவது இடது பக்கம் மூக்குல நாளை தொடங்கணும். வியாழக்கிழமை மட்டும் வளர்பிறையாயிருந்தா இடது பக்கத்திலையும், தேய்பிறையாயிருந்தா வலது பக்கத்திலையும் சுவாசத்தை ஆரம்பிக்கணும். இந்த இயற்கையான சுவாச ஓட்டம் மாறி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு பேலன்ஸ் இல்லாம போக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல சாப்பிடுறது, தூங்குறது, படிக்கிறதுக்கெல்லாம் சந்திரகலை, அதாவது இடது பக்க சுவாசம் ஓடும்போது செஞ்சா ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி பண்றது, முக்கியமான மீட்டிங் போறது, விவாதம் பண்றதுக்கெல்லாம் சூரியகலை, அதாவது வலது பக்க சுவாசம் ஓடும்போது செஞ்சா வெற்றி நிச்சயமுங்க. இன்னொரு முக்கியமான டிப் சொல்றேங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தீங்கன்னா உங்க சுவாசம் தானா வலது பக்கத்துக்கு மாறிடும். அப்போ சூரியகலை ஓடும். இது சாப்பாட்டை ஈஸியா ஜீரணம் பண்ணி நம்ம ஆயுளையும் கூட்டுமுங்க. ஆக காலத்தையும் பஞ்சபக்ஷி சுவாசத்தையும் ஆடுற இந்த தெய்வீக கலைகளோட அடிப்படையை நாம தெரிஞ்சுக்கிறது தாங்க முதல் படி. இந்த புரிதலோட நம்ம ஒவ்வொரு வேலையையும் சரியான நேரத்திலையும் சரியான சுவாசத்துடனும் செய்ய பழகிட்டோம்னா வாழ்க்கையோட எல்லா இடத்துலையும் நாம சுலபமா ஜெயிக்கலாமுங்க. இதுதான் சித்தருங்க நமக்கு காட்டி கொடுத்த காரிய சித்தியோட ரகசியம். இனி வர்ற பதிவுகள்ல பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பத்தியும் சரக்கலை சாஸ்திரத்தை பத்தியும் இன்னும் விரிவா விவரமா தெளிவா பார்க்கலாமுங்க. இந்த மாதிரி சாஸ்திரங்களை கத்துக்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் தயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நன்றிங்க.